ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அறிவுபூர்வமாகவும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, வீரத்திலும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. யாருக்கிட்ட பழகினாலும் அவங்கள்ட்ட 100% விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இது தனுசு ராசியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்கு உரிய கிரகமான குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால், பொதுவாக 7ஆம் இடத்துல குரு இருந்தாலே அது இருக்கிற 7ஆம் பார்வையை அந்த ராசியவும் பார்வை செய்யும் இல்லையா. குரு பார்வை கோடி நன்மை தானே. அப்போ என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன தான் நெருக்கடி இருந்தாலும், நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அப்புறம் பணம், நமக்கு என்னென்ன தேவைகளை எந்தெந்த இடத்துல நிறைவேற்றணும் அதுக்கு தேவையான எல்லாமே நமக்கு சேர்ந்துருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது குரு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு வகையில் பகை வீடு தானே, பாதக வீடு தானே. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100% எதிர்பார்த்தீங்கன்னா 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 60%க்கு குறையாமல் நடந்துடும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ராசியாதிபதியோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ 7ஆம் இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிறதுனால மனைவி வழியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல தன உறவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி வழியில் சில பேருக்கு சொத்து சுகங்கள் வராமல் இருக்கும். நீண்ட காலமாக அவங்க மாமனார் வீட்டில் சொத்து சுகங்கள் பங்குகள்லாம் பிரிக்காமல் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி பங்கு பாகங்கள் பிரித்து வரலாம், அல்லது சொத்துக்களோட ஒரு பகுதியை விற்றுட்டு அது மூலமாகவும் வருவாய் கிடைக்கலாம். இதுவரைக்கும் இணக்கமில்லாத நிலையில் இருந்த மனைவி கூட பார்த்திங்கன்னா மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவி அடுத்து ரொம்ப சில விஷயங்களை யோசித்து நல்ல ஓரளவு குடும்பத்தோடு நல்லா ஐக்கியமாக கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். பொதுவாகவே குரு பார்வை கோடி நன்மை தானே. அது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை தான் கொடுக்குங்கிறத எந்த வகையிலும் மறந்துட வேணாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக இந்த பாவ கிரகங்களுக்கு ராகு, கேது, செவ்வாய், சனி, சூரியன் இந்த மாதிரி பாவ கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் ஒரு வலிமையான இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காதுன்னு சொல்லுவோம், இஎன்டின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தைரியம், வீரியம், இப்படி எல்லாத்தையும் நம்ம 3ஆம் இடத்தை சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா. அப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை தைரியமாக, அதாவது சில இடங்களில் நமக்கு சில பயம் இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா இன்னொருத்தவங்களுக்காக செய்து கொடுக்குற வேலையை ரொம்ப தைரியமாக செஞ்சு கொடுத்துருவாங்க. தன்னுடைய சுய வேலை, அதாவது பிறகு சுய தொழிலை கூட எடுத்துக்கோங்களேன். தன்னை சொந்தமாக சுயமாக ஒரு தொழிலை முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த தொழிலை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியுமா, இடையில தடைகள் வந்தால் என்ன ஆகுறது, எதிர்ப்பு வந்தால் என்ன ஆகுறது, இடையூறுகள் வந்தால் என்ன ஆகுறது, இப்படி ஒரு யோசனைகள்லாம் ஓடிட்டுருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி எதையும் தனித்து நின்று செய்வதற்கு, தனித்து செயல்படுவதற்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தை கொடுத்து கண்டிப்பாக உங்களால் தனித்து நிற்க முடியும், தன்மானத்தை காக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரும். அது வேறு ராகு மட்டுமே அந்த இடத்துல இல்லை. ராகுவை குருவோடும் பார்வை செய்து கொண்டிருப்பதனால பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறாங்களோ, ஏன்னா இந்த இடத்துல குரு ராசி அதிபதி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு தேவையான வருவாயை குரு கண்டிப்பாக கொடுத்து விடுவார். இது வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்தால் கூட இதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து அவங்கவுங்களோட வசதி வாழ்க்கை, அவங்களுடைய தகுதிக்கேற்ப சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பார்ட் டைமாக நம்ம ஒரு சுய தொழிலை செய்யலாம், இல்லை பார்ட் டைமாக இன்னொரு வேலையை செய்யலாம், இன்னொரு வருவாயை ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது அவர்களுக்கு நல்ல முயற்சியை கொடுக்கும். அதே போல் சின்ன சின்ன பயணங்கள் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. அந்த பயணங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்பாங்க, சொந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்கிறதுல சந்திக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சில காலங்களில் தடைப்பட்டிருக்கும்ல, அதெல்லாம் திரும்ப ரெஸ்யூம் ஆகிடும், அவங்க நல்லா போயிட்டு வருவாங்க. அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரர்களை குறிக்கிறதுனால தம்பி, தங்கை இந்த மாதிரி சில வழியில் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ அந்த காலகட்டங்கள் மாறி அவங்களோட முழுமையான ஆதரவும் கிடைக்கும். அவங்களால சில பேருக்கு பொருளாதார வசதிகளும் கிடைக்கும். நம்ம ஒரு தொழிலை தொடங்குகிறோம், தம்பி கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை தங்கச்சி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற கூட ஏற்கனவே ஒதுங்கி போனவங்க கூட நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கூட இருந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும், தைரியமும் கிடைக்கும், இந்த தம்பி தங்கைகளோட ஆதரவும் கிடைக்குங்கிறனால சகோதர வழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. பொதுவாக சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அஷ்டமம்னா 8, அர்த்தம்னா பாதி. அப்போ அஷ்டம சனிக்கு உள்ள வேலையில் பாதி வேலையை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செய்வார். ஏன்னா சனி இருக்கக்கூடிய வீடு குருவோட வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இல்லை என்றாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் என்ன
நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வந்து 7ஆம் பார்வையாக கன்னிக்கு வரக்கூடிய சூரியனை பார்க்குது. கன்னியில் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் பார்வையை சனி பார்க்கறனால இது சூரியன் சனி யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி உடம்புல வந்து சில உடல்நிலை ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப சில பாதிப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும். வேலை தவறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாதிப்புகள்னால் உடம்புல வந்து இந்த சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டி கூட உடம்புல வந்து அவ்வளோ பெயின் அதிகமாக இருக்கும். இது இந்த மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலைக்கு சாப்பிட்றது, அடுத்தது கவனமான சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த செரிமான கோளாறுகள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்காது. அது வந்து தற்காலிகம் தான், இந்த ஒரு மாதத்துக்கு தான். அதுக்கும் மேற்பட்டு பார்த்திங்கன்னா இந்த உடல் உபாதைகள் வந்து நிறைய ஏற்படும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கு வந்து இந்த மெஷினோட ஆப்ரேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்புகள்லாம் இருக்கும். அதனால் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. வாகனங்கள் வந்து அடிக்கடி நிறைய செலவு வைக்கும். ஏன்னா சூரியனோட சனி பார்க்குறதுனால ஏதாவது ஒரு தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தானே. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வாகனங்களை பழுது பார்ப்பதற்காக சில செலவுகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கும். என்னடா காசு இல்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த வாகனத்துக்கு நீங்கள் செலவு செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த சனி வந்து வீடுகளையும் சில செலவுகள் உருவாக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போகிற இடத்துல சில வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காது. வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி போடணும்னு நினைப்போம். இந்த மாதிரிலாம் சில வேலைகளில் வீட்டுக்கு தேவையான செலவுகள் அல்லது வீட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற செலவு, பழைய அது பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வந்தால் கூட பார்த்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வேறு மாதிரியான மன உளைச்சல், உடல் உபாதைகளை குறைக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சூரியன் சனி ஒன்று பார்த்துட்ருக்கனால அந்த வேலையை நீங்கள் நினச்ச மாதிரி உடனே செய்ய முடியாது. புரட்டாசி மாதத்தில் முயற்சியை தொடங்கினா கூட சற்று விடுபட்டு அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. அதனால் சோம்பேறித்தனத்தால் பாதியில் அதை உற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் முயற்சி பாட்டுக்க போயிட்டே இருக்கட்டுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் கேதுவும் இருக்குது. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சுக்கிரன் இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து அது ஒரு பகை வீடாக இருக்கிறதுனால இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வழியில் சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது வயசானவங்க அது போலலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் தேவையான ஏதாவது உதவிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது அது பெண்ணை குறிக்கக்கூடியது, ஒரு அரசியை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல அரசி ராணியெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம். அது கூடவே கேது இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள், அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த தந்தை வழியில் அல்லது தாய் வழியில் இருக்கக்கூடிய வயசில் மூத்த பெண்கள் சில பேர் வந்து சரியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்களாம். அவர்களுக்கு வந்து ஏதோ மனசு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற ஒரு விஷயத்தை எதிர்பாராமல் போய் செய்யணும். நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போக முடியாத சூழல் வந்துடக்கூடாது. திடீர்னு போய் ஒரு நாளைக்கு பார்த்து ஏதாவது அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு நல்ல பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு பக்கம் சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சக்கரம் சுற்றுற இடம்னா சுக்கிரன் சுற்றிட்டு இருப்பாருங்கிறனால வாகனங்கள் இருக்குல்ல, வாகனங்களும் அடிக்கடி செலவு வரும். வாகனங்கள் பழுது பார்க்குற செலவு வரும். ஏற்கனவே நம்ம 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வச்சு அதை சொன்னால் கூட இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களால் ஏற்படைய செலவுகள் வந்தால் கூட அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து செஞ்சுருங்க, அப்பப்போ செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா அது வேறு செலவுகள், வேறு மாதிரியான மன உளைச்சல்களை நமக்கு கட்டுப்படுத்தும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து கூடவே கேது சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து பெண்கள் வழியில் சில பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுனால இதுலேருந்து மன உளைச்சல்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்ன பண்ணலாம், சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராஜகாளியம்மன் வழிபாடு நடத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது ரொம்ப சிறப்பு. 2 கிரகம் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு எடுத்தால் கூட சனியோட பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் அல்லது ஏதாவது ஒரு நெருக்கடிகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையை விட்டுடலாமா அல்லது இந்த தொழிலை இதோடு இழுத்து முடியலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக இந்த நெருக்கடிகள்லேருந்து நம்ம மீண்டு வந்துடும்னு எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் என்ன பண்ணணும், சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்தது ராசிக்கு
5க்கும் 12க்கும் உரிய கிரகமான செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி தானே, பிள்ளைகள் வழியில் ரொம்ப அற்புதமான நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். நிறைய பிள்ளைங்க வெளிநாடு போயிடுவாங்க, இல்லாட்டி அவார்டு விருதுகள் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, பட்டமளிப்பு விழா, பாராட்டு விழா, இந்த மாதிரி பிள்ளைகளால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயை குரு பார்ப்பதனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வீடுகளில் நிறைய திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நிறைய பேர் சொந்தமாக வீடு வாங்குவதற்கும் நிலங்கள் மனைகள் வாங்குவதற்குமான வாய்ப்பு வந்து சேரும். இதை நல்ல மாதிரி பயன்படுத்திக்கலாம். என்ன நேயர்களே, தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்த்தோம். மகர ராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.